அதான் நான் போகக்கூடாது. போனா அங்க யார் யார் ஆக்கிரமிச்சுக்கிறான்னு இடம் எனக்கு தெரிய வந்துடும்ல, புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க போனா யார் இடம், குறிப்பா சபாநாயகர் இடம் அங்க இது நடந்துற போத இடம் தகிச்சு. ஆடு மாடு மேய்கிறதுனால இந்த இயற்கை வளம் கெடுது, காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் கெடுது, மேயக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா கற்குவாரி எப்படி அனுமதிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுது, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்கள்ல கேரளாவில் விளிங்கத்துக்கு துறைமுகம் பயன்பாடு யாருக்கு? கேரளாவுக்கு. கேரளாவில் மழை இருக்கா? இருக்கு. அவன் ஏன் அந்த கற்களை வெட்டி எடுக்கல? என்னுடைய கன்னியாகுமரி அந்த மலையின் தொடர்ச்சியில என் மாவட்டத்துக்குள்ள வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு உருவாக்க முடியாத வளம், அதை இழந்துட்டேன்னா இழந்ததுதான். எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இயற்கை தந்த அரும்பெரும் கொடை. அதுல நான் கூட சொன்னேன், பல்லாயிரக்கணக்கான மலை பிரசவங்களை இறைமகன் இயேசு செஞ்சிருக்காங்க. ஹீரா அந்த மலையில தான் இது அருள் இறையருளே நபிகள் நாயகன் பெற்றிருக்கிறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்ம போற்றோம். அப்ப இந்த குன்று இந்த மலைகளெல்லாம் அந்த புனிதத்துவம் பெறலையான்னு கூட நான் கேட்டேன். வெட்டி எடுத்துட்டு போக சொல்லி என் வளங்களையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாவேன். எனக்கு பரிசு என்ன கொடுக்குறான்? குப்பை, பிளாஸ்டிக் குப்பை, அதை கொண்டாந்து கொட்டுறான். மருத்துவ கழிவு, ஆடு மாட்டு கழிவு கொண்டாந்து கொட்டுறான். நீ அனுமதிக்கிற?